உங்களுக்கு சுகர் இருக்குமா? சுகர் குறைய நல்லா நடங்க. நடக்கணுமா? நடக்கிற காரியமா சொல்லுங்க டாக்டர். நடக்கலனா உங்களுக்கு காரியம் நடந்துரும். ஜாக்கிரதை. ஆத்தி. இனிமேட்டு ஆடு கோழி சாப்பிடுறதையெல்லாம் நிப்பாட்டுங்க. ஏன் டாக்டர், அதுக சாப்பிடுறத நான் எப்படி நிப்பாட்ட முடியும்? ஏமோ, நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். ஓஹோ. ஏன் டாக்டர், நீங்க பல்ல எடுப்பீங்களா? எடுப்பேமா. ஒரு பல்லுக்கு 100 ரூபாய். ரொம்ப நல்லதா போச்சு. இந்தாங்க டாக்டர், இதுல 4 பல்லு இருக்கு. இத வச்சுக்கிட்டு 400 ரூபாய் கொடுங்க. பல்லெல்லாம் எடுக்க முடியாது. மரியாதையா ஃபீஸ கட்டிட்டு போமா. பல் டாக்டரா இருந்துகிட்டு பல்ல கூட எடுக்க மாட்டேங்கிறேன். என்ன டாக்டரோ போ. உங்க அப்பா கோயில் உண்டியல திருடினதா கேள்விப்பட்டேன். உண்டியல திருடுறது தப்புன்னு உங்க அப்பாக்கு தெரியாதா? சார், எங்க அப்பாவை பத்தி தப்பா பேசாதீங்க. அவர் உண்டியலெல்லாம் ஒண்ணும் திருடல. உண்டியல திருடுறது தப்புன்னு எங்க அப்பாவுக்கும் தெரியும். அதனாலதான் அவர் உண்டியல திருடாம அதுக்குள்ள இருந்த காசை மட்டும் திருடினாரு. படிப்பு ரொம்ப முக்கியம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் தெருவிளக்குல உட்காந்து கஷ்டப்பட்டு படிச்சிருக்காரு. அப்ப பகல்ல வெளிச்சம் இருக்கும்போதே கஷ்டப்படாம படிச்சிருக்கலாம்ல. இது கூட அவருக்கு தெரியலையே. என்ன சொன்னாலும் எகத்தாளமாவே பேசுறானுங்க. பாருங்க, என்ன மாதிரி நீங்க நல்லா படிச்சா யாரு காலையும் பிடிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நான்லாம் இது வரைக்கும் யாரு காலையுமே பிடிச்சதில்ல. போன சண்டே உங்களை பார்த்தேன். கோழியோட காலை பிடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ யாரு காலையுமே பிடிச்சதில்லன்னு எங்க கிட்டயே புழுவுறீங்க. என்ன சார், எங்களை பார்த்தா ஈனாவானா மாதிரி இருக்கா? எங்களை யாரும் ஏமாத்த முடியாது. என்னங்கடா? ஆமா ஆமா. உங்களை யாரும் ஏமாத்த முடியாது. ஆனா என்னதான் ஏமாத்தி இந்த கிளாஸ்க்கு அமைச்சு விட்டுட்டாங்க. எனக்கு உன் கூட 122 வருஷம் வாழணும். அது ஏன் 122 வருஷம்? 22 வருஷம் எனக்காக வாழ்ந்துட்டேன். மீதி 100 வருஷம் உனக்காக வாழ்ந்துக்கிறேன். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஐயோ தாத்தா. ஏப்பா, கல்யாணம் ஆன புதுசுல எல்லாம் ஏதாச்சும் சண்டை போட்டா கோச்சுக்கு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன்னு சொல்லுவீல்ல. ஆமா, அந்த ஆஃபர் என்ன இருக்கா? அந்த ஆஃபர் முடிஞ்சு புது ஆஃபர் ஒன்னு வச்சிருக்கேன். உங்க சாப்பாடுல விஷம் வைக்கலான்ட்டு. வைக்கவா? எதே இந்தாங்கத்தே வடையும் சட்னியும். என் மர்ம சுட்ட வடன வடதான். எதே வடை எப்படித்தே இருக்கு? வடை சூப்பரா இருக்கு மர்மோள. எதே உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்னனாலும் கேளு மர்மோள. ஒரு 50,000 இருந்தா தர முடியுமாத்தே? என்னது 50,000மா? என்ன மர்மோள இப்படி திடுதுப்புன்னு 50,000 கேட்க? 50,000 கேட்க அளவுக்கு உனக்கு என்ன செலவு இருக்கு? எனக்கு இல்லத்தே, என் தங்கச்சிக்கு. என்னது தங்கச்சிக்கா? ஆமத்தே, தங்கச்சி மாமியார ஆஸ்பத்திரியில ஐசியூல சேர்த்திருக்குதே, அதான் பணம் தேவைப்படுதான். என்னது ஐசியூயா? உன் தங்கச்சி மாமியா நல்ல கல்லு கணக்க இருப்பாள. அவளுக்கு என்ன என்ன பிரச்சனை? என் தங்கச்சி அவ மாமியார் காரிட்ட கொஞ்சம் செலவு ரூபா கட்டிருப்பா போல இருக்கு. அந்தால அவ மாமியாரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கா. உடனே இவளுக்கு பயங்கர கோபம் வந்துட்டு பொறவு கோபத்துல பக்கத்துல உலக்க இருந்திருக்கு, தூக்கி மண்ட வகல போட்டுட்டா. 50,000 இருக்கா? இந்த மர்மோள பீரோ சாவி, உனக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் தே. எப்படி வந்து சிக்கி இருக்கேன். கொடுமம்மா, கொடுமை நடக்கு இந்த வீட்ல. என்ன செய்ய? எல்லாம் என் தலை எழுத்து. இடி கொடுமையா? என்ன கொடுமைட்டி பண்ணுதா? உன் மாமியா கறியும் புருஷனும் சேர்ந்துக்கிட்டு எங்க மாமியா கழுவி மோவகிட்ட பேசிட்டு இருக்கா. வீடு தூக்கணுமா? பாத்திரம் கழுவணுமா? என் துணியை நானே துவைக்கணுமா? பாதா குறைக்கு சோத்த பொங்கி ஒரு ரசமாவது வைக்கணுங்க அம்மா. இடி பொறுத்தது போதும், பொங்கி எழுந்துரு. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் குடுடி உன் மாமியா மேல. ஏத்தே மர்மோளா கேட்டியா? என் மோவளா உன் மாமியாரி ரொம்ப கொடுமைப்படுத்தலாம். பாத்திரம் நக்கி சொல்லுதாலாம், வீடு தூக்க சொல்லுதாலாம், அவ துணியை அவளே துவைக்க சொல்லுதாலாம், ஒரு ரசம் கூட வச்சு உனக்கு சோத்த பொங்க முடியலையான்னு படாத பாடு படுத்துதாலாம். அதுக்கு நீங்க என்னதே ஐடியா குடுக்கீங்க? இவ்வளவு கொடுமைப்படுத்த அவ மாமியாரிய போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களை தான் உள்ள கொண்டு வச்சு நொத்தி எடுக்கணும். பின்ன என்னதே, நானும் இதே வீட்டுல தான் தூக்கே தொடக்கேன், பாத்திரம் கழுவுதேன், என் துணியை நானே துவைக்கேன், சோறு பொங்குதே. இதுல என்னதே, நம்ம வீட்டுல நம்ம செய்ய வேற பக்கத்துட்டால வந்து செய்யும். இந்த மாதிரி லூசுத்தனமான ஐடியாவெல்லாம் உங்க மொபைலுக்கு சொல்லது நிறுத்துங்க. ஒன்ன மாதிரி ஒரு ஆளுதான் செஸ் விளையாட்ட கண்டுபிடிச்சிருக்கான். இப்பயாவது என்ன அறிவாளின்னு ஒத்துக்கிட்டியா? போடா பொண்டாட்டிக்கு பயந்தவன. ராணிக்கு எல்லா பவரும் கொடுத்து வச்சிருக்கான்னு சொல்ல வந்தேன். எம்மாடி புது மருமவள, சொல்லுங்க தே. நல்லா கேட்டுக்க. இனி எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். அதுக்கப்புறம் யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குதோன்னு பார்த்து பார்த்து சமையல் செஞ்சு அவங்கள நல்லா பாத்துக்கிட வேண்டியது உன் கடமை. சரிங்க தே. பாத்திரத்தை கழுவிரு, துணியை வாஷிங் மிஷின்ல போட்டுறாதம்மா, அழுக்கா இருக்கும் பாத்துக்க. அதனால கையாலே நல்ல பிரஷ் போட்டு துவைச்சிரேனுமா. சரிங்க தே. அதுக்கப்புறம் மறந்துட்டேனே, நல்ல சுருக்குன்னு மீன் குழம்பு வச்சு மீன் பொரிச்சிரேனுமா. சரிங்க தே. ஒரு வழியா புது மருமக தலையில எல்லாத்தையும் கெட்டியாச்சு.
என் என் காலையில இருந்தே போன் பண்ணல, என்ன ஏதுன்னு போன் பண்ணி கேப்போம். மக்களே ஏமா காலையில இருந்து போன் அடிக்கல? இவ்வளவு நேரம் வீட்டுல ஒரே வேலைம்மா, அதான் போன் பண்ண முடியல. கல்யாணம் முடிச்சு போகும்போதே உன்ட்ட நான் என்ன சொல்லிவிட்டேன்? ஒரு வேலையை பார்க்கணும்னு சொன்னோம்ல, எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செஞ்சிட்டு இருக்கியா? உனக்கும் உன் புருஷனுக்கு மட்டும் சோத்த பங்கு துணிய தவ. அதை விட்டுட்டு மாமியாக்காரி, கீமியாக்காரி, நாத்தனாக்காரி, கீத்தனாக்காரின்னு எவளுக்காவது எதையாவது செய்து கொடுத்த அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு. இல்லனா அடுத்த மாசமே மாப்பிளைய கூட்டிட்டு தனி கொடுத்தனும் போகக்கூடிய வழிய பாரு. ஏத்தே, அப்ப அடுத்த மாசம் நானும் தனி கொடுத்தனும் போயிரவா? நான் எழுதும் போதே அவங்க 2 பேரும் இதுல சேரக்கூடாது, அதனால அவன் எப்படி லைஃப்ல ஒரு விஷயம் பண்ணா அப்படின்றதான் என் மைண்ட்ல இருக்கிற அந்த ஸ்கிரிப்ட். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க.